என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 வந்து அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மற்றும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு வந்து 23 காலத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதுல இல்லாமல் அப்ளைடு சைக்காலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியோகிராஃபி, ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஹார்டிகல்ச்சர், லா, மெட்டீரியல் சயின்ஸ், மியூசிக், சோசியல் ஒர்க், டூரிசம், ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2024 அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறது வந்து 31/10/2024 அக்டோபர் மாதம் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து. இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த ப்ரொஃபஸர் நீங்கள் வந்து டிகிரி நீங்கள் எதிர்பார்க்குங்களோ அந்தந்த இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் லான்னு ஆர்ட்ஸ் அண்ட் லைன்ஸா அதில் வந்து நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு சோசியாலஜினா சோசியாலஜி சம்மந்தப்பட்டது, ஹார்டிகல்ச்சர்னா ஹார்டிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இதில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இது வந்து படிப்பு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்கள வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து தாங்க செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபீஷியல் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அப்ளை பண்ணுற லிங்கில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி 1 டைம் 2 டைம் செக் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.